ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 75 கிராம் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது 35 கிராம்ஸ் மைதா. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுடரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா முட்டையை பீட் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா ப்ரௌன் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளம் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னுக்கு மாற்றிடலாம். ஓடிஜி 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக்கை 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போதே நட்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது உடையாமல் மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.